இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இது மை கார்டன் வாய்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம அந்தூரியம் செடியை எப்படி நம்ம ரீபாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கமாக நம்ம பண்ணுறதை விட இது டிஃப்ரெண்ட் மெத்தடில் அந்த செல்லர் சொல்லி கொடுத்த மெத்தட் படி நம்ம நட்டோம்னு சொன்னால் அது நல்லபடியாக பூக்கோன்னாங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது நான் ஆன்லைனில் வாங்கின அந்தூரியம் பிளான்ஸ், அதாவது மினியேச்சர் அந்தூரியம். இது எப்படி நடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அந்தூரியம் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி இதை வளர்த்துட்ருக்கேன். நம்ம சாதா மண் கலவை மற்ற செடிகளுக்கு நம்ம மண் மணல் உரம் கலந்து நடுவோமே, அப்படி தான் இதை நான் நட்டு வச்சேன். அதனால் இது அவ்வளவா பூக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ நம்ம அவங்க சொன்ன டிஃப்ரெண்ட் மெத்தடில் இந்த மினியேச்சர் அந்தூரியத்தை நம்ம நடலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம கொஞ்சம் மரப்பட்டை எடுத்துக்கணும், அதாவது ட்ரீ பார்க்குன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக நல்ல காஞ்சதாக இருக்கணும், ஈரம் இல்லாததாக நல்ல காஞ்சதாக இருக்கணும். அதை சின்ன சின்னதாக நம்ம உடச்சி வச்சுக்கணும். அடுத்து மரத்தை எரிக்கிற அந்த கறி துண்டு, இதை நம்ம வாங்கினோன்னா இப்படி பெருசாக தான் கிடைக்கும். அதை நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும். சின்ன பீஸாக குட்டி குட்டி பீஸாக அதையும் உடச்சி வச்சுக்கணும். மூணாவதாக தேங்காய் நார், நம்ம தேங்காய் உரிக்கும் போது அந்த தேங்காய் நாரை நம்ம சேர்த்து வச்சுக்கணும். இதை நம்ம மற்ற செடிகள் நடும்போதும் அந்த தேங்காய் நாரை நம்ம மண்ணில் நடுவில் வச்சோன்னா கொஞ்சம் ஈரம் ரெசிஸ்ட் ஆகும். அதுக்காக தான் இதுதான் நான் ஆன்லைனில் வாங்கினேன் அந்த ஆந்தூரியம் பிளான்ட். அதாவது கொஞ்சம் டேமேஜாக அந்த பூவெல்லாம் கொஞ்சமாக உடஞ்சி சில இலைகளும் கொஞ்சம் அங்கே உடஞ்சிருக்கு, தவிர செடி நல்லா தான் இருக்குது. அது நம்ம நடும்போது அது வேர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இதை நடுறதுக்கு தொட்டி பார்க்கலாம். தொட்டியில் கண்டிப்பாக ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நல்லா இருக்கணும், நிறைய. இந்த மாதிரி அடியில் மட்டும் இல்லாமல் சைட்லேயும் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிறதா இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த நல்லா தண்ணி கொஞ்சம் கூட நம்ம தேங்கக்கூடாது, அதுதான் அதில் மெயின். சரி, இது மண் தொட்டியாகவும் இருக்கலாம், பிளாஸ்டிக் தொட்டியாகவும் இருக்கலாம். ஆனால் மெயினாக இந்த ட்ரைனேஜ் ஹோல் நல்லா இருக்கணும். இந்த ஹோலில் அடியில் நம்ம உடஞ்ச மண் தொட்டியோட பீசஸை கலெக்ட் பண்ணி வச்சு அதில் போடணும். மண் தொட்டி ஐயோ உடஞ்சி போச்சேன்னு கவலைப்பட்டு தூக்கி போடாமல் அதை நம்ம அப்படியே நம்ம சேர்த்து வச்சோன்னா இந்த மாதிரி அந்த பீஸை அடியில் போடுறதுக்கு அது வசதியாக இருக்கும். இதை முதல்ல அடியில் போடணும். இப்படி நம்ம அந்த ஓடை மேலே ஒரு லேயர் அந்த ஓடை, அதாவது உடஞ்ச அந்த மண் தொட்டி துண்டுகளை இந்த மாதிரி நம்ம போடணும். இப்போது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற மரப்பட்டை அதை சின்ன சின்னதாக பீஸாக வாங்கி அதுக்கு மேலே ஒரு லேயர் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடுத்த தொட்டிலையும் அதுக்கு மேலே ஒரு லேயர் இப்படி உடச்சி போடணும். இதுக்கு மேலே நம்ம ஒரு லேயர் மண் கலவை போடணும். மண் செம்மண் கண்டிப்பாக போடக்கூடாது. நம்ம தோட்டத்து உதிரியான மண் ஒரு 50%னா 30% மணல், 20% வெர்மி காம்போஸ்ட் அல்லது கவுடங் பவுடர் சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை அந்த மரப்பாட்டைக்கு மேலே ஒரு லேயர் அளவுக்கு இந்த கலவையை, மண் கலவையை நம்ம போடணும். இதுக்கு மேலே அடுத்த லேயர் அந்த கறி துண்டு, சின்ன சின்னதாக உடச்சி வச்சிருக்கிறோமே அந்த கறி துண்டு ஒரு லேயர் போடணும். இதுக்கு மேலே தேங்காய் நார், அடுத்த லேயர் தேங்காய் நாரை அப்படியே நம்ம அதுக்கு மேலே ஈவனாக பரப்பணும். சைடில் நடுவில் எல்லா இடமுமே அது பரப்பி வைக்கணும். இந்த தேங்காய் நாரோட எதுக்கு வைக்கிறோன்னா அதான் ஈரத்தை அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அது வேறு பக்கத்தில் இந்த தேங்காய் நாரை நம்ம வைக்கிறோம். இனி நம்ம இப்போ செடியை எடுத்து இதுக்கு மேலே வச்சு நட போகிறோம். செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. எப்படி வேரெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம்.
பாருங்கள், வேரெல்லாம் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அந்த நிறைய வேரும் இருக்குது. இது நல்ல செடி தான். இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இதை அந்த தேங்காய் நார் மேலே இந்த செடியை வைக்கணும். அதே நேரம் அந்த செடி கூட கொஞ்சோண்டு கொக்கோ பீட் அடியில் வச்சு போட்டிருக்காங்களே, அந்த கொக்கோ பீட் தூர போடாமல் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே செடியை வைக்கணும். அப்போ தான் அதுக்கு நம்ம மண்ணோட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வித்தியாசமான வேறு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகக்கூடாது. அதனால் அது கூட இருந்த மண்ணோ இல்லை கொக்கோ பீட்டோ என்ன இருக்கோ அதை நம்ம போட்டு அதுக்கு மேலே இந்த செடியை வச்சு இப்போ அதுக்கு மேலே மண் போடணும். நம்ம மண் கலவை, அதே மண் கலவை, மண், மணல், உரம் போட்டிருக்கிறோமே, அதை இதுக்கு மேலே போட்டு பேக் பண்ணிடணும் எல்லா இடமும். அந்த வேறு தேங்காய் நார் மேலே இருக்குது, அதுக்கு மேலே நம்ம மண் போடுறோம். பாருங்கள் எத்தனை லேயர்னு. இதுக்கு முதல்ல நம்ம அந்த மர துண்டுகள், மர பட்டையை போட்டோம். அதுக்கு மேலே கறி துண்டுகள் போட்டோம். அதுக்கு மேலே உரம், அந்த மண் கலவையை போட்டோம். அதுக்கு மேலே தேங்காய் நார் போட்டு அதுக்கு மேலே செடியை நட்டிருக்கோம். அதுக்கு மேலேயும் திரும்ப அதே மண் கலவை இப்படி போட்டு நம்ம நட்டு வச்சோன்னு சொன்னால் இந்த செடி நல்லபடி, அதாவது ரொம்ப ஈரத்தினால அழுகி போகாமல் இருக்குமா. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இது வெயிலில் வச்சு வளர்க்க முடியாது. இது இன்டோர் பிளான்ட்னாலும் வீட்டுக்குள்ளே வச்சோன்னா அவ்வளோவா பூக்காது. அதனால் இன்டைரக்ட் சன்லைட் படுற இந்த காரிடார், பால்கனி மாதிரி இடங்களில் வச்சாதான் இது நிறைய பூக்கும். அதாவது லைட், இன்டைரக்ட் சன்லைட் அதுக்கு வேணும். இல்லை காலை நேரத்து வெயிலும் வேணும். அதுக்கு மேலே ரொம்ப வெயிலில் வச்சோன்னா இலையெல்லாம் கருகி போயிடும். அதனால் இன்டைரக்ட் சன்லைட் படுற பால்கனி, நம்ம விண்டோ சைடு, அந்த மாதிரி எங்கே வெயில் படுதோ, இன்டைரக்டாக வெயில் படுதோ அந்த இடத்துல நம்ம வச்சு இதை வளர்க்கணும். இதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு செடி கொஞ்சம் ஸ்டெடி ஆகிற வரைக்கும் நம்ம உரம் கொடுக்கக்கூடாது. தண்ணி மட்டும் அந்த மேல் மண்ணில் ட்ரை ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றணுமே தவிர, தண்ணியும் நிறைய ஊற்றினா வேறு அழுகி போயிடும். அதனால் மேல் மண் ட்ரையானால் மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமே தவிர மற்றபடி அதிகப்படியாக தண்ணி ஊற்றக்கூடாது. இனி மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உரம் கொடுக்கலாம். இது நம்ம ஆர்கானிக் உரமும் கொடுக்கலாம். அதே நேரம் NPK 19-19-19 ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு விடலாம். இந்த ஆர்கானிக் உரமும் மாதத்துக்கு மாற்றி ஒரு மாதம் இதுன்னு சொன்னால் அடுத்த மாதம் அந்த NPK போடலாம். அப்படி போட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக இது பூக்கும், நிறைய பூக்கும். அந்த மினியேச்சர் வெரைட்டி நிறைய பூக்கும், எப்பவுமே பூத்துட்ருக்கோம். ஒரு மரம் பூக்கிற அந்த பூ 2 மாதத்துக்கு அந்த செடியிலேயே அப்படியே இருக்கும். இதை நம்ம கட் ஃப்ளவராக, நம்ம அந்த பூவை கட் பண்ணி கட் ஃப்ளவராக வாசலெல்லாம் வச்சோன்னு சொன்னால் அப்படியே வாடாமல் இருக்கும், ரொம்ப நாள் வாடாமல் இருக்கும். செடியில் இருந்தால் 2 மாதத்துக்கு அப்படியே வாடாமல் இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இப்போ இருக்குது, ரெட், பிங்க், ஒயிட், பர்பிள் கூட இப்போ வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இதை நம்ம வாங்கி வளர்த்தோன்னா அதிக மெயின்டெனன்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம நடும்போது இதெல்லாம் போட்டு நடணும். நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ஏதாவது இதில் தேங்காய் நார் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி மரக்கறி ட்ரை பண்ணி நம்ம நட்டோன்னா, மரப்பட்டையெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு கொஞ்சம் மணலை அதிகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி முழு தேங்காய் நார் இல்லைன்னா நர்சரியில் கிடைக்கக்கூடிய கொக்கோ பீட் வாங்கி அது போடலாம். அதாவது ஈரம் அந்த மாதிரி அது வேறு பக்கத்தில் இருக்கிறதுக்காக தான். இப்போ இது கொஞ்சம் நிறைய வேர் வரனால ரொம்ப சின்ன தொட்டியில் வைக்கக்கூடாது, மீடியம் சைஸ் தொட்டியில் வச்சு நம்ம வளர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.